வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் நைஸ் இயர்ஸ். ஸோ இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச் 2 நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்ச். கடைசி ஒரு வரைக்கும் போச்சு. நம்ம நான் 2 பேரும் எட்ஜ் கொடுத்துருந்தோம் ஆர்சிபிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹோம் வின்னை வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அஹ், அயத்தில் ஆடுற டீம் ஆர்ஆர்னால தான் ஆர்சிபிக்கு ஸ்ட்ராங்கா எட்ஜ் கொடுத்தோம். அதே மாதிரி ஆர்ஆருங்கிறதுனாலதான் ஈஸி டேஸ்ட் போனாங்க. மற்ற டீமா இருந்தா கூட அந்த பொசிஷன்ல இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஆர்ஆர்னால எப்படியெல்லாம் தோற்பது, எப்படி 40 வழிகளிலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல வந்து தோற்று காட்டுறோம் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சக்சஸ்ஃபுல்லா 4வது கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ண வேண்டிய தோற்றுல ரொம்ப கம்ஃபர்டபுளா தோற்றிருக்காங்க. அடிக்காம சோக் பண்ணி. ஸோ இதுதான் இட்ஸ் அகைன் அனதர் டே இந்த இயர் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடந்ததே திரும்ப நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் வித் மேடி அவரோட இனிஷியல் சொல்றான். என்ன அதேதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஆர்ஆர் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவனுக்கு பேட்டிங்கை நம்பிலாம் போகவே முடியாது. ஒரே ஆள் ஜெய்ஸ்வால் பவர் பிளேல முடிச்சு கொடுத்துட்டான். அந்த மாதிரி ஒரு பேட்டிங். ஆர்சிபி வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒரே ஒரு விஷயம், ஏசில் விட்டுக்கு தயவு செய்து செலவைங்க சின்னசாமிக்கு வெளியே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங். ஸ்கோர் கார்டை பார்த்தா, இப்போ மேட்ச் பார்க்காதவங்க வந்து ஸ்கோர் கார்டை பார்த்துருந்தாங்கன்னா என்னடா ஏசில் விட்டு ரன் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல, ஜெய்ஸ்வால் அடிக்கி அந்த ஒரு பால் எடுத்து போட்டான் பார், நெத்திக்கு வந்துச்சு. ஜெய்ஸ்வால் வந்து நம்ம வந்து அடிச்சிடலான்ற கான்பிடன்ஸ்ல போனான். பட் அவன் வந்து பேக் பண்ணி அந்த பிச்சர் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிது. அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த விக்கெட் எடுத்து கேமை சீல் பண்ணி கொடுத்துட்டான். அண்ட் பழைய ஆர்சிபியா இருந்தா 19 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருக்கும். 19 ஓவர் வந்து போட்டு அந்த 22 ரன் போனதுக்கு அப்புறமா அந்த பவுன்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ பால் ப்ரெஸ் பண்ணி விக்கெட் எடுத்து கேம் முடிச்சான் பார் ஹேசில்வுட் தான் வந்து அவங்களுக்கு குலசை மாதிரி செமையா போட்டிருக்கோம். அண்ட் இதை விட கேவலமா வந்து ஆடி தோக்க முடியாது. இங்கிலீஷ் கமெண்ட்ல சொன்னாங்க 11 balls 17 runs. இஃப் தேர் நாட் கோயிங் டு டூ இட் தே வில் நெவர் கோயிங் டு டூ இட் இந்த என்டையர் சீசன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வேர்ட் சொன்னான். எல்லாரும் சிதறிட்டானுங்க. அதுதான் பண்ணிருக்காங்க. 11 balls 17 run ஈக்குவேஷன். தட்டி ஆடினா கூட கடைசி ஓவர்ல ஜெயிச்சுக்கலாம். என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. இப்படிதான் வந்து எல்எஸ்சி மேட்ச் போச்சு. இப்படிதான் டெல்லி மேட்ச் சூப்பர் ஓவர் கொண்டு போய் போச்சு. என்ன அந்த அந்த இவனுங்க வந்து கடைசி ஓவர்ல 2 ரன் 3 ரன் தான் இருக்கணும் போல இருக்கு. சேசிங்னாலே இவனுக்கு டர்ரு போல இருக்கு. அது இல்லாம பராகோட கேப்டன்சி நிறைய பிளண்டர் இருக்கு. பேசுவோம். நீ சொன்ன பத்தியா ஹேசல்வுட் இது கடைசி 2 ஓவர் வந்து ரிடம்ஷன்ரா. ஏன்னா நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ல முதல் 7 2 ஓவர் runs. பவர் பிளேல போட்டிருப்பான். அந்த 2 ஓவர்ல எவ்வளோனா 28 ரன்னோ எவ்வளவோ 26 ரன் உனக்கு 2 ஓவர்ல போயிருக்கு. அடுத்த 2 ஓவர் முக்கியமான டெத்துல போட்டிருப்பான் 17 19. அதுல எவ்வளவு தெரியுமா 7 ரன்னு 3 விக்கெட் எடுத்திருப்பான். 7 ரன் 3 விக்கெட் எடுத்திருப்பான். ஜெய்ஸ்வால் விக்கெட் மட்டும்தான் அதுல வந்து இருக்கும். இதுல 3 விக்கெட் எடுத்திருப்பான் அதுல. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் 2 ஓவர் 7 ரன்னு 3 விக்கெட். அது யாரு? ஹெட்மேயர், திரு ஜுரேல், ஆர்ச்சர். அந்த 3 விக்கெட் மெயின் விக்கெட் எடுத்தவங்க தான் அந்த இது ஃபுல்லா டீம் சரிஞ்சிருச்சு. அதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். நீ சொன்னோட இனிஷியல் தாட்ஸ். இல்லை, நான் ஆல்ரெடி நம்ம இது ஆர்சிபியோட ஹோம் கேம் ரிவ்யூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் மேட்சோ தேர்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த கிரவுண்டில் வந்துட்டு ஒரு அவே டீம் தோக்கணும்னா அது இவங்களோட ஒரு மட்டி டீம் தான் தோக்கணும். அதுக்கு வந்துட்டு ஆர்ஆர் தான் கரெக்டான டீம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி மேட்ச் ஆரம்பிக்கும் உங்க குரூப்ல சொன்னேன், இவனுங்க ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் ஆரம்பிப்பானுங்க, இவங்க ஃபினிஷிங் சரி இருக்காதுன்னு. அதே மாதிரி தோத்தானுங்க. ஆர்ஆர் வந்துட்டு இன்னொரு சவுத் ஆப்பிரிக்காவா மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படிலாம் டிஃப்ரெண்டா தோக்கலாம் அப்படின்ட்டு. எப்படி வேர்ல்டு கப் ஃபைனல்ல 30 பாலுக்கு 36 30 அதை எப்படி அடிக்காம தோத்தானுங்களோ அதே மாதிரிதான் இதுவும். பிளஸ் அவனுங்க பெருசா நீங்க வந்துட்டு பெருசா அடிக்க போய் தோத்தா கூட பரவாயில்ல. ஒஸ்டா ரொம்ப ஒரு மாதிரி கிரிக்கெட் ஆட தெரியாதவங்க இல்ல ஒரு ஐடியாவே இல்லாம தோக்குறாங்க. அதாவது ஒரு சிம்பிளா ஒருத்தர் வந்துட்டு ஒருவேளை ராகுல் டிராவிட்டுக்கு அடிபட்டதால அங்க டிக்கெட் நடந்து சொல்ல முடியலையா என்னன்னு தெரியல. இல்லைன்னா சிம்பிளா யோசிச்சா போதும். 2 ஓவருக்கு 18 ஹேசல் விட்ட சான்ஸே எடுக்காத. 6 பாலுக்கு 6 சிங்கிள் ஆடு, விலகாத, எதுவும் பண்ணாத. 6 பாலுக்கு 6 சிங்கிள் ஆடிட்டு லாஸ்ட் ஓவர்ல டார்கெட் பண்ணு. அது பண்ணணும். இல்லைன்னா டபுள் ஆடு. பொறுமையா விராட் கோலி இந்த இதில் என்ன பண்ணுவாருன்னா, பால் அடிக்க முடியலன்னா அந்த ஓவரை தட்டி டபுள் ஆடிடுவார். அந்த மாதிரி 4 சிங்கிள் 2 டபுள்னால எவ்வளோ 8 ஆச்சு ஸ்கோரு. லாஸ்ட் ஓவர்ல 10 ரன் தான்.
விராட் கோலி சொல்ல ஞாபகம் வருது. அவங்க பாத்தியா சூப்பரா இருந்தாங்க. 200க்குலாம் அவங்க வரவே இல்லை, ரொம்ப கம்மியா தான் ஆடிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரைக் ரேட். ஆமா. அந்த 15வது ஓவர் துஷார் தேஷ்பாண்டே கரெக்டா துஷார் டார்கெட் தேஷ்பாண்டே பண்ணாங்க. டார்கெட் பண்ணிட்டாங்க. டார்கெட் பண்ணாங்க கரெக்டா அந்த இல்ல ஓவர். இதுலயும் வந்துட்டு புவிய நல்லா தான் அடிச்சாங்க. சொன்னேனா அடுத்த ஓவரை தப்பு பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த அடுத்த ஓவர் ஏஜலூட் நல்லா போடுறான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அவனை இது இருக்க கூடாது. அவனை வந்துட்டு பொறுமையா சிங்கிள் ஆடி இருக்கணும். நீ எதுக்கு விலகி போற இது பண்ற, அது எதுவுமே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா ஓவர் ஹிட் பண்ண ட்ரை பண்றான் சுப்மன் துபே. 19வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், அதை வந்துட்டு சிங்கிள் போகுது. நீ ஃபுல் டாஸ பாலை பார்த்து தேர்ட் மேன்ல தொட்டு விட்டு இருந்தா 4, தேர்ட் மேனுக்கும் பாயிண்ட்டுக்கு நடுவில். அதை விட்டுட்டு ஃபுல்லா ஓவர் ஹிட் பண்ண போய் சிங்கிள். ஆர்ச்சருக்கு முன்னாடியே அசரங்க இறக்கிருக்கலாம். ஏன் ஆர்ச்சரை ஃபர்ஸ்ட் இறக்குனாங்கன்னு தெரியல. ஆனா அந்த லாஸ்ட் பால் வந்துட்டு அந்த சொன்ன மாதிரி நல்ல ஃபீல் செட் தேர்ட் மேன் ரொம்ப ஃபைனா வச்சிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஃபீல் செட். அந்த பின்னாடி மட்டும் எவ்வளவு ரன் போச்சு தெரியுமா? 35 ரன் கிட்ட போயிடுச்சுடா. பராக் 2 இன்னிங்ஸ்லயுமே அப்படிதான். ஆர்ச்சர் கொடுத்த 25 ரன்ல 18 ரன் பின்னாடி கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நிறைய ஆச்சு இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணத விட. ஆர்ச்சர் எத்தனை ரன் கொடுத்தாரு தெரியுமா பின்னாடி? அவனுங்க ஆர்சிபி அடிச்சு அந்த 205ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 ரன்னுக்கு மேல பின்னாடி போயிருக்கும். ஆர்ஆர் வந்து 15 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ராஸே 15 ரன். எக்ஸ்ட்ரா 15 ரன். அது ஒண்ணு. ஒரு வைட் 5 சொன்னல. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இன்னொரு முக்கியமான டவுட் என்னன்னா, இவனுங்க இவ்வளவு மட்டமா ஆடுறானுங்க. ஆறாரு 3 மேட்ச் டிஃபரெண்டா தோத்துருக்கானுங்க. இவனுங்களை விட கீழே நம்ம எப்படி இருக்கோம் டவுட். அதை விட மட்டமா ஆடிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க கிட்ட நம்ம தோத்தோம். அதுதான் இவனுங்களோட மட்டமா ஆடிக்கிட்டு இருக்கோம். நடுவுல ரொம்ப மாட்டிக்கிட்டாங்கடா. ஏன்னா ஒரு ரன் ரேட் வந்து 9க்கு வந்துருச்சு. இவங்க அடிச்ச அடியில ரொம்ப கம்மியா இருந்தது. 68 பால்ஸ் 100 ரன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு வந்து 9 ரன் ரேட்லயே தான் இருந்துச்சு. இவங்க ரொம்ப டாட் பால் ஆடிட்டாங்க. குருநாள் பாண்டியாலாம் கடைசி அந்த ஒரு ஓவர்ல லாஸ்ட் 4th ஓவர் தான் ஒரு 64 வந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் பார்க்க டீசெண்டா இருக்கு. 4 overs 31 2 விக்கெட்ஸ். இல்லைன்னா லாஸ்ட் ஓவரும் அடிக்கலன்னா 4 overs 23 runs அந்த மாதிரி ரொம்ப டைட்டான ஸ்பெல்லா இருந்திருக்கும். அவனுங்க நான் 18வது ஓவர்லாம் கரெக்டா தான் பண்ணாங்க. அந்த 19வது ஓவர் எல்லா மேட்சும் 19வது ஓவர் தப்பு பண்றாங்க. அந்த 19வது ஓவரை கரெக்டா ஆடணும். அந்த பெனால்டிமேட் ஓவரை தப்பு பண்றாங்க. அந்த பெனால்டிமேட் ஓவரை கரெக்டா ஆடினா உனக்கு 20வது ஓவர் ஈஸியா இருக்கும். பெனால்டிமேட் ஓவரை தப்பு பண்ணிட்டு 20 ஓவர்ல போய் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுதான் எல்லா 3 மேட்சும் நடந்துருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி விராட் கோலி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் செஞ்சுரி. இது வரைக்கும் எல்லாமே சேசிங்ல தான் அடிச்சிட்டு இருந்தாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப் செஞ்சுரி. கரெக்ட். சால்ட் கொஞ்சம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவரு இது பண்ணாரு. இந்த படிக்கல் சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க. படிக்கல் நல்லா இதுதான் அந்த பிபிகேஸ்ல தான் தப்பு பண்ணாங்க. பிபிகேஸ் வச்சுக்கிற படிக்கல வெளியே குறைச்சம் தப்பு. நான் ஒண்ணு சொல்றேன், படிக்கல் ஒரு நாள் இருக்கு, ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் இருக்கு. அது என்னைக்குன்றதுதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்குன்னு ஒண்ணு இருக்கு, கன்ஃபார்மா ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் இருக்கு படிக்கல். நல்லா ஆடுறான் கேட்டா சீரியஸா. அவன் நல்லா அவன் 2020லயே ஒரு மேட்ச் இல்ல அவனுக்கு ஒரே ஒரு நாள் வந்துட்டு படவே படாது, அவுட்டும் ஆக மாட்டான். அது எல்லா வருஷமும் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவான். ஆர்ஆருக்கு ஒரு தடவை பண்ணா, எல்எஸ்டிக்கு ஒரு 2-3 தடவை பண்ணிருக்கான், ஆர்சிபிக்குலாம் 4-5 தடவை பண்ணிருக்கான். அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஒரு 2 மேட்ச் இருக்கு. அது என்னைக்குன்னு தான் தெரியல. முக்கியமான மேட்ச் இருக்காது. ஏன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்து தான் வரான். எனக்கு ரோல் டிஃபைன் பண்ணிருக்காங்க நல்லா படுது பேட்ல. டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற அளவுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னிங்ஸ் நீ யோசிச்சுப்பா. இதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி அவங்களுக்கு எதுவும் பிச்சர்ஸ் கிடையாது. ஒரு மாதிரி ஸ்லோ பிச்சர்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்சி இங்க ஆடுறது வந்து எஸ்ஆர்எச் கூட, கேகேஆர் கூட, சிஎஸ்கேயோட ஹோம்ல ஆடுறாங்க. அதுக்கப்புறம் டிசியோட ஒரு கேம் ஆடுறாங்க. ப்ராப்ளி எல்எஸ்சி கேம் வந்து போனா அடி வாங்கலாம். மேபி அங்க நீ சொல்ற கேம் நடக்கலாம். பட் ஆனா எல்எஸ்சியே பரிதாப நிலைமையில தான் இருக்கு. எல்எஸ்சி அடுத்த மேட்ச் மையாட்டி வந்துருவான்னு நினைக்கிறேன். போன மேட்சே வந்திருக்கணும். சம் இம்பாக்ட் ஸ்டெப்ல தேவையில்லாம மாத்தி யூஸ் பண்ணிட்டாங்க. வெளியே உட்கார வச்சுட்டு அவனை உள்ள போடணும். இவங்க தோத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்ஆர் தோத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தமா அந்த டேபிளோட எக்ஸைட்மெண்டே போச்சு. இப்ப கடைசி 3 இருக்கவன் வந்து எதுவும் கிடையாது. இப்ப கேகேஆரும் தோத்துட்டாங்கன்னா 4 பேரும் கிடையாது. வெறும் 6 பேரோட 4 காம்படிஷன் இருக்கும். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப ஆர்சிபி கம்ஃபர்ட்டபிளா டாப் 4ல இருப்பாங்க. அந்த 6லயும் 2 பேர் ஷோர், டிசியும் ஷோர். 2 பேர் ஷோர். அந்த 6ல 1 எல்எஸ்சி. ஆர்சிபியும் 12 வந்துட்டாங்களே. ஆர்சிபி டாப் 3ல இருக்காங்க. தேர்ட் தான் சொல்றேன். சோ ரொம்ப டைட்டா இருக்க போது என்ன கேட்டா, இப்போ ஓரளவுக்கு ஹைண்ட்சைட்ல பார்த்தா ஜிடி பிபிகேஎஸ் ஆர்சிபியா எம்ஐ உள்ள போயிருவாங்கடா.
எம்ஐ உள்ள எம்ஐ வந்துடும், கன்ஃபார்ம் உள்ள ஆர்சிபியும் போயிருவாங்க. வந்துரும்டா. ஏன்னா ஆர்சிபி கம்ஃபர்டபுளா இருக்காங்க, ஆர்சிபி உள்ள போயிடும் நினைக்கிறேன். எனக்கு ஃபோர்த் எம்ஐ பிளேஸ்க்கு யார் வர போறா அதான் தெரியல. ஃபோர்த் பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் தான் வரும்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ அப்ப ஆர்சிபி வெளியே போயிடுன்றியா? அவங்களுக்கு இன்னும் 3 ஹோம் கேம் இருக்குடா. மூணு அதுல ஏதோ அதுல தோத்தா ஒன்னும் game 2 தானே. ஜெயிச்சா போதுமேடா, அது ஒன்னும் அதுல 2 ஜெயிச்சா தோத்தா போதும்டா. ஒன்னு தோப்பு ஒன்னு நம்ம 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 கிட்ட நம்ம தோப்போம், ஒன்னு தோத்தா ஆமா, கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க. அதான் ஆக்சுவலா இல்ல அவங்களுக்கு நீ பழைய சிஎஸ்கே ஆர்சிபிக்கு நினைச்சிட்டு இருக்க. ஏய் ரிவாம்ப்டு நம்ம சிஎஸ்கே தோப்போன்னு வருது. சொன்னேன்டா. நம்ம ரீவேம்ப்டு சிஎஸ்கேவா? என்ன ரீவேம்ப்? ஒண்ணே ஒண்ணுதான் அவ்வளவு மாத்த முடியும், டெவால் பிரேவிஸ கொண்டு வர முடியும் ஓவர்டனுக்கு பதிலா. வேற என்ன மாத்தல? அதுதான் சொல்றேன். வேற என்ன மாத்தணும்? அதுதான் அப்படி இல்லைன்னா விஜய் சங்கர் அந்த இம்பாக்ட் சப்ல வைக்கணும். அந்த அந்த சேஞ்சஸ் தான் பண்ணணும். அதுதான் ஆனா ஆமா, எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு. ஆர்சிபி பெங்களூர்ல வந்து தோக்க மாட்டாங்கன்னு பிளம்பிங் நம்பிக்கை வேற இருக்கு. நாங்க 6க்கு 6 ஜெயிப்போம், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் இருக்கு வேணாம், அப்படின்னு இருக்காரு. எனக்கு பெங்களூர்ல வின் பண்ணிட்டா போதும். ஏய் நம்மளுக்கு தேவை உள்ள போகணும். அவங்கள அடிச்சோம் இவங்கள அடிச்சோம் சின்ன பிள்ளை மாதிரி இப்ப அங்க வின் பண்ணணும். இங்க நம்மளுக்கு தேவை அல்டிமேட் டீம், கப் வின் பண்ணணும். வாய்ஸ் வர மாட்டேங்குது. இல்ல நம்மளுக்கு இந்த சின்ன பசங்க மாதிரி ஒரு டீமை வின் பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு கிரவுண்ட்ல வின் பண்ணணும். நம்ம அல்டிமேட் டைம் குவாலிஃபை ஆகணும், இல்ல கப் அடிக்கணும், அதுதான் ஆடணும். இந்த இங்க போய் வின் பண்ணணும் அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி அவங்கள மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தோத்தா தோத்துட்டு போறோம், அவ்வளவுதான். நம்ம அல்டிமேட் டைம் அப்படி அந்த ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சாலும் அடுத்த 5 மேட்ச் ஜெயிச்சு உள்ள போகணும் தான் பாக்கணும். அவங்கள மட்டும் ஜெயிச்சுலாம் இல்ல தோத்துட்டு போ, அதையும் தோத்துட்டு போ, அவ்வளவுதான். அதை ஜெயிச்சா மட்டும் நான் கப்பாடா கொடுக்க போறாங்க அவங்கள ஜெயிச்சு. சரி ஓகே, பாப்போம் அப்பலாம் எப்படின்னு. அதான் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் டேபிள் வைடா, அந்த டேபிள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. மேல 2 பேர் வந்து சீக்கிரமா குவாலிஃபை ஆயிடுவாங்க, ஒரு மேட்ச் குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இல்ல 2 எனக்கு ஸ்பாட்டுக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் 16 கஷ்டம்னு நினைக்கிறேன். 16 இருந்தாலே நல்ல ரன் ரேட் இருக்கணும் இந்த வருஷம். 16 4th பிளேஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே நல்ல ரன் ரேட் இருக்கணும். ரெண்டு டீம் 16ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜி 14ல கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எல்எஸ்ஜிக்கு இன்னும் 5 மேட்சஸ் இருக்கு. அதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் 3 வின் பண்ணி நல்ல ரன் ரேட்டோட ஜெயிச்சாங்கன்னா எல்எஸ்ஜி வாய்ப்பு இருக்கு. சான்ஸ் இருக்கு. செமையா மைண்ட் இது பண்ணி விட்டுருச்சு. ஆர்ஆர் ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் செம பேட்டில் இருந்திருக்கும். கீழேயும் சரி மேலேயும் சரி ஒரு மாதிரி டேபிள் ஷஃபிள் ஆகும். அழகா கையில இருந்த கேமை தோத்து கொடுத்துட்டு இப்ப வெறும் 5 பேரோட ஐபிஎல் ஆடுற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் ஃபுல்லா அப்படிதான் ஆகும். இல்ல எனக்கும் ஆர்சிபி உள்ள போகணும்னு தான் ஆசை. போயிட்டு அந்த பிளே ஆஃப்ல அடி அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். அதுவும் மும்பை கூட அமையணும் அவங்களுக்கு பிளே ஆஃப். எனக்கு அதுதான் ஆசை. மும்பை பயங்கர ஸ்ட்ராங் ஆகுறா. மும்பை உள்ள போறாங்க. மும்பை மட்டும் தப்பி தவறி டாப் 2 கியூப்க்கு போயிட்டாங்கன்னா 6வது கப்பு நம்ம அடுத்த வருஷம் தான் ஈக்குவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஆமா, மும்பையின் பிளே ஆஃப் ஒரு லயன் இந்த ஜங்கல் மாதிரி தான். உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே அண்ட் மும்பைக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் அடிச்சிருவாங்க. அது அவங்க எப்படியா ஃபைனல் போயிருவாங்க. அதுதான் அவங்களோட விஷயம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமா, ஜெயிச்சு பழக்கம், கப்பு ஜெயிச்சு பழக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே. பாசிட்டிவ்ஸ் ஃபார் ஆர்ஆர்னு பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர்ரா. ஸோ ஸ்டார்டிங்ல ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருந்தான். பட் போக போக இல்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டான்டா. இப்போ செம்ம லீத்தலா போடுறான். இந்த இது ஓப்பனிங் பவர் பிளே செம்மையா போடுறான். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்டா போட்டுருக்கான். எல்லா மேட்ச் சூப்பரா போட்டுருக்கான். அந்த வருஷம் லாஸ்ட் ஓவர் பார்த்தியா, ஒரு 4 ரன்னோ 5 ரன்னோ தான் கொடுத்தான். சூப்பரா போட்டான் லாஸ்ட் ஓவர், அடிக்கவே விடல. ஏன்னா டிம் டேவிட் எல்லா மேட்ச்லயும் அடிச்சா லாஸ்ட் ஓவரை. இந்த ஓவர் நல்லா கண்டெயின் பண்ணி போட்டான். 206ல முடிஞ்சிச்சு. இல்லைன்னா 220ல போய் முடிஞ்சிருக்கும். இது நல்லா போட்டான். ஃபார்முக்கு வந்தா ஒரு வகையில் நல்லதுதான். இந்தியாவை மூஞ்ச கையை காலை உடச்சு விடுவான். இங்கிலாந்து சூப்பரா இவன் ஒருத்தாண்டா. பாப்பா எப்படி போகுதுன்னு. அண்ட் நல்லா திரும்ப வந்து ஒரு 150லயும் போடுறான்டா. நல்லா செம ஸ்பீடா போடுறான். இந்த பழைய ஆர்ச்சர் வந்து 4 போச்சுல, அது 149 பவுன்சர் 150ல போறான். கண்டிப்பா 150 கலெக்ட் பண்றான். விராட் கோலியோட தலைக்கு ஜஸ்ட் இவ்வளவுதான் மிஸ். இல்லன்னா கமெண்ட் செக்ஷன் சதறி ஜஸ்ட் மிஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவன்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் சரி ஓகே. அவன் ஒரு தடவை ஸ்டெம்பிள் அடிச்சு பால் 6 போகும் பாத்திருக்கியா? தெரியும். ஆப்கானிஸ்தானா பங்களாதேஷ் கூட ஸ்டெம்பிள் அடிச்சு 6 போகும். அந்த ஆஃப் ஸ்டெம்போட டாப்ல ஆஃப் ஸ்டெம்போட பெயில்ல தட்டிட்டு 6 போகும். அதான் சொல்றேன். வேர்ல்ட் கப் 2019 வேர்ல்ட் கப் 2019 வேர்ல்ட் கப் மான்செஸ்டர். சரி ஓகே. அதான் நல்லா 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்சா இருந்தது. ரொம்ப சப்பையா முடியாம
கொஞ்சம் ஒரு 12 மணி வரைக்கும் இழுத்து ரிவ்யூ போடுற மாதிரி அமைஞ்சது. அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப மொக்கையா போறதுக்கு எரிச்சலா இருக்கு மேட்ச் பாக்குறதுக்கு. சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நம்ம சிஎஸ்கே மாக்கான்ஸ் இந்த மாக்கான்ஸ் என்ன பண்றானுங்கன்னு பார்ப்போம். அப்படியே ஜெயிச்சா ஒரு 8வது மேபி 8-9 இடத்துக்கு வருவானுங்க. நாளைக்கு வச்சு 9வது வருவான் நினைக்கிறேன். நாளைக்கு ஜெயிச்சா ஆறாவதுலாம் இல்ல நாளைக்கு ஜெயிச்சா 7வது இடத்துக்கு வந்துருவாங்க. 7 எப்படி 8வது இடத்துக்கு வந்துருவாங்க. சாரி 8வது இடத்துக்கு வந்துருவாங்க. 8வது இடத்துக்கு வருவாங்க. முடியறப்போ ஒரு 6-7 இருந்தா ஓகேடா. ஐ மீன் உடன் ஸ்பூனா இல்லாம கொஞ்சம், அதாவது 6-7 வந்தா கொஞ்சம் கம்பேக் மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்குமே தவிர அதுதான் நம்ம இன்னைக்கு ஈவினிங் நெட்ஸ்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆயுஷ் மாத்திரை பார்த்தேன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வாயில என்ன வந்துச்சு தெரியுமா? அவன்கிட்ட ஏதாவது எனக்கு சின்ன பையன் நடிச்சுட்டு இருக்கான். பின்னாடி ஜடேஜா வந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷார்ட் அப்படின்னு இருக்கான். நீயும் அருளா அந்த மாதிரி ஷார்ட் அவுட்டாத ஆளுட அடிக்க ட்ரை பண்ணி. லாஜிக்கலி பார்த்தா இவ்வளவு கேவலமா SRH RR இவங்க 2 பேரும் நம்ம கீழே வரல. சோ இதுக்கப்புறம் 6 ஜெயிச்சாலும் 6மே 2 ரேட்டோட ஜெயிச்சுன்னா நம்மளால போக முடியாது. ஒரே விஷயம் பாசிட்டிவா திங்க் பண்ணி டீமை வந்து பில்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் 11 நெக்ஸ்ட்ல யாரை கழட்டி விடலாம், எனக்கு டீம் பில்ட் பண்றதை விட இவங்களோட இன்டென்ட் இவங்களோட அப்ரோச் எல்லாம் மாத்தணும்டா. அதுதான் மெயின். இதே இன்டென்ட் அப்ரோச்சோட இருந்தானா நீங்க 10 நிமிஷம் இவங்க ஆட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து எவால்வ் ஆயிடுச்சு. T20 T20ல IPL எவால்வ் ஆயிடுச்சு. உனக்கு இம்பாக்ட் பிளேயர் அது இதுன்னு வந்து உனக்கு பயங்கரமா இருக்கு. பிரியான்ஸ் அந்த சூரியவன்ஷி அவன்லாம் சுத்தம் கண்ட மணிக்கு அங்கிட்டு இங்கிட்டு சுத்துறான். ஜெய்ஸ்வால் பாத்தியா? ஜெய்ஸ்வால் 6 விட 7-4 அடிச்சான். 7-4மே உனக்கு வந்து டிரைவ் கிடையாது. ஓகேவா? ட்ரேசர் புல்லட் ஷாட்னு பாத்துறியா? தரையா சல்லுன்னு அடிக்கிறான்டா. பால் சல்லுன்னு தெரிச்சிட்டு போகுது பவுண்டரி. அந்த மாதிரி அடிக்கணும். உனக்கு பவர் எலிவேஷன் அடிக்க முடியல அப்படின்னா நீ தரையிறது அந்த மாதிரி அடிக்கணும். நம்ம டிரைவ் ஆடினா வேலைக்கே ஆகாது. ஏன்னா அந்த அப்ரோச் இதெல்லாம் மாத்தணும். அட்லீஸ்ட் ஷேக் ரஷீத், ருத்துராஜ் எல்லாரும் அதுதான். சும்மா டிரைவ் ஆடிட்டு இருந்தா இதுல வேலைக்கு உனக்கு ஒரு டச் பிளேயர் வேணும், ஒரு ஆக்சிலேட்டர் பிளேயர் வேணும். இப்போ வந்து உனக்கு விராட் கோலி டச் பிளேயர். விராட் கோலி வந்து ஆக்சிலேட் பண்ணிட்டா 10 ஓவருக்கு அப்புறம் நல்லா ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். அதே மாதிரி எல்லாமே நம்மள டச் பிளேயர் தான் பிரச்சனை. 3 பேருமே. ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான். பால் வந்து ரச்சின் வந்துட்டு கிட்ட போகாம கேப்ல போச்சுன்னா 4 போயிடும். ஆனா என்ன அவனுக்கு ஃபீல்டர்ஸ் கிட்ட போகுது, அதுதான் ஒரு விஷயம். ரச்சின் வந்துட்டு அந்த 1 டேக்கும் T20க்கும் அந்த டிரான்சிஷன் பேஸ்ல இருக்கான். அவன் கொஞ்சம் அந்த T20 கிராக் பண்ணிட்டான்னா நல்லா இருக்கும். T20 கிராக் பண்ணிட்டான்னா நல்லா இருக்கும். பட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரச்சின் அண்ட் கான்வே செட் ஆயிட்டானா உரிச்சு கொடுத்துருவான். 9 ஓவர் 8 ஓவருக்கு அப்புறம் கான்வே நின்றான்னா ஸ்பின் போடவே முடியாது. பட் ரச்சின் வந்துட்டு ஸ்பின்ன 6 அடிக்காட்டியும் கரெக்டா அந்த கவர்ஸ் மேல தூக்கி 4 அடிச்சிருவான். நல்லா பண்ணிடுவான். வந்து அந்த ரச்சினால ஸ்பின் ஆட முடியல. ஸ்பின் கொஞ்சம் டர்ன் ஆச்சுன்னா ரச்சின் ரொம்ப கஷ்டப்படுறான். பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்ற மாதிரி. ரச்சின் வந்து ப்ராப்பர் ஓடி டெஸ்ட் பிளேயர்டா. அவன் வந்து T20 அவன் அடாப்ட் பண்ண முடியல. பட் அவன் ரன்ன பால் ஆட சொன்னா ஆடிட்டே இருப்பான். 50 ஓவர் சூப்பரா இருக்கு இந்த டீம். RCB 9 மேட்ச் ஆடிட்டாங்களோ? 9. ஆமா, பாயிண்ட்ஸ் டேபிள் போடுறானுங்க 8. ஆமா மும்பையும் RCB 9 ஆடி இருக்கானுங்க. மும்பை 9 ஆடி 10, இவங்க 9 ஆடி 12 பாயிண்ட். 9 இருக்கவங்களுக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. இன்னொரு மேட்ச் கம்மியா தான் அடி. ஒரு மேட்ச் இருக்கு, கம்மியா இருக்கு. ஆமா 6 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. 6ல அவங்க 3 ஜெயிச்சா GT vs TC இருக்கு. GT vs அந்த மேட்ச் மழை வந்துரும். மழை வந்து டாப் 2ல இருக்கட்டும். ஏற்கனவே மொக்கையா போயிட்டு இருக்கு, இதுல மழை வேற வந்துருக்கு. ஆமா சரி ஓகேடா, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நம்ம ரிவ்யூல சந்திப்போம். நம்ம விஷயம் நாளைக்கு நீட் ரிவ்யூ இருக்கும், அதுல பார்ப்போம். அட்லீஸ்ட் 9th பிளேஸ் அது கிடைக்குதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா நடக்குது. ஒரு மேட்ச் தான் SRH கூட நம்மளுக்கு இந்த வருஷம். ஒரு மேட்ச் தான். ஆமா நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்பின் பிச்சை கொடுத்து விடுங்கடா. அவனுங்களே அவுட் ஆயிட்டு போவானுங்கடா. நாங்க எதுவும் திருப்பி அடிக்கிறோம்ட்டு பிளாட் பிச்சை வச்சா கொடுத்து சரி ஓகே. மாதிரி கொடுத்துட போறானுங்கன்னு சொல்றேன். RCB பிச்சு நல்ல பிச்சு தான். நம்ம சொதப்பிட்டோம்டா. அவங்க நல்லாதான் 182 அடிச்சாங்களே. அதுதான் அந்த மாதிரி பிச்சு கொடுக்காம ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி பிச்சு கொடுக்கணும். 150 170 அதுக்குள்ள வச்சுட்டு நம்ம திருப்பி அடிக்கணும். அதுதான். ஏன்னா SRH பவுல் அந்த அளவுக்கு பவுலிங் கிடையாது, அதனால அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 180 மேக்ஸ், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. சரி ஓகே. இந்த கிரவுண்ட்ல எட்ஜ் எல்லாம் ஆனா கேட்ச் போயிடும்.
பெரிய கிரவுண்ட் கொஞ்சம். சரிடா, ஓகே. இப்போ ரிவ்யூல பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து இதோட நம்ம கடையை சாத்திடலாம். ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கிறிஸ் அண்ட் மேடி. நாளைக்கு சந்திப்போம் ரிவ்யூல. We are signing off. Bye. Good night.